ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பர் ஃபேனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ யூனிட்டா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து ரிவ்யூ யூனிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரோஸ் மட்டும் சொல்லிட்டு கான்ஸை சொல்லாம இருக்க போறது இல்லை. இதுல இருக்கபடியே வந்து நம்ம சொல்லிடலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 75 வாட்ஸ் எடுத்துக்கும். ஸோ 24 hours வந்து ஃபேனை ரன் பண்ணும்போது 75 வாட்ஸ் போட்டோம்னா நமக்கு 1800 வாட்ஸ் வந்து ஆகுது. அதாவது பர் டே எலக்ட்ரிசிட்டி வந்து 1.8 யூனிட் வந்து வருது. இதே 30 டேஸ்க்கு ரன் பண்ணுறோம் அப்படின்னா 30 டேஸ் இன்ட்டு 1.8 யூனிட் போட்டோம் அப்படின்னா 54 யூனிட்ஸ் வந்து வருது. இந்த 54 யூனிட்ஸை நம்மளோட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 400 அபோவ் போனாவே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் படியே நான் வந்து போகிறேன். ஸோ இப்போ இன்ட்டு 6 ருபீஸ் போட்டோம்னா 324 ருபீஸ் வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு ஆகுது. இதை நம்ம 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 3888 ரூபா வந்து வருது. இதே நம்ம வந்து சூப்பர் ஃபேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இது வந்து 18 வாட்ஸ் எடுத்துக்குது ஒரு லெவல் 3ல வச்சு ரன் பண்ணும்போது. இதே 24 hours வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 430 வாட்ஸ் வந்து வருது. இது வந்து பர் டே எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா ஜஸ்ட் 0.4 யூனிட்ஸ் தான் வந்து எடுத்துக்குது. அப்போ இதை 30 டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 12 யூனிட் வந்து ஒரு மாதத்துக்கு ஆகுது. இந்த 12 யூனிட்டை இன்ட்டு அந்த டேரிஃப் ரேட் வந்து 6 ருபீஸ்னு வச்சா 72 ருபீஸ் வருது. ஒரு மாதத்துக்கு 72 ருபீஸ்னா 12 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 864 ருபீஸ் வந்து ஆகுது. அதாவது ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் நம்ம சேவ் பண்ணுறது 3024 ரூபா. இதுவே 5 இயர்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணோம்னா 15120 ரூபா வந்து சேவ் பண்ணுறோம். ஏன் வந்து இதை 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம சூப்பர் ஃபேனுக்கு 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 15120 ரூபா வந்து சேவ் பண்ணலாம். பட் ஃபேன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த கால்குலேஷனையும் பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு நார்மல் ஃபேன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1500 ரூபா, ஒரு நல்ல பிராண்டில் வாங்குறோம்னாவே ஒரு 1500 ரூபா வச்சுக்கோங்க. 1 இயருக்கு இபி பில் மட்டும் 3888 ரூபா வரும். டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு ப்ளஸ் ஃபேனோட காஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா 5388 ரூபா வந்து வந்துடுது வருஷத்துக்கு. இதே சூப்பர் ஃபேன் X1 எடுத்தீங்க அப்படின்னா 3700 ரூபா வந்து ஃபேனோட ரேட்டு. 1 இயர் இபி பில் மட்டும் 864 ரூபா. அப்போ இபி பில்லு ப்ளஸ் ஃபேனோட ரேட்டுன்னு போட்டிங்கன்னா 4546 ரூபா ஆகுது. இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரே வந்து கிட்டத்தட்ட 843 ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க. இதே செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3024 ரூபா கரண்ட் பில்லு ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் இயர் சேவ் பண்ண 843 ரூபா சேர்த்திங்கன்னா 3864 ரூபா வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் லாபம் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபேன் வாங்கின காசை வந்து நீங்கள் எடுத்துடுற மாதிரி தான் இது கால்குலேஷன். பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் மணி சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து சூப்பர் ஃபேனை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான் மெயின் அட்ராக்ஷனே. இதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜெட் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணியிருக்க பிளேட்ஸை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நார்மல் பிஎல்டிசி ஃபேனில் வந்து 25 வாட்ஸ்க்கு வந்து 200 cm ஏர் ஃப்ளோ கொடுக்குது அப்படின்னா சூப்பர் ஃபேனில் அதே 25 வாட்ஸ்க்கு 230 cm வந்து ஏர் ஃப்ளோ கொடுக்குது. டிசைன் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைனில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் பர்சனலி ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து ஆட்டம்பர்க் வந்து ஃபேன் வச்சிருக்கேன். ஹாலில் வந்து ஆட்டம்பர்க் போட்டிருக்கும், பட் பெட்ரூமில் சூப்பர் ஃபேன் போட்டிருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கான ஏர் ஃப்ளோ வந்து என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு அந்த ப்ரீசி எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஏர் ஃப்ளோ வந்து நல்ல உங்களுக்கு வந்து கார்னர் டு கார்னர் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்து அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். இல்லைன்னா இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியுது. அப்புறம் இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேனில் எதுலேயுமே இல்லாத ஒரு விஷயம் இதில் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து லிட்டரலி சொல்ல போனால் இன்டெலிஜென்ட் சூப்பர் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா இது ஏசியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சூப்பர் ஃபேனில் பார்த்தீங்கன்னா டியோகோல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ஃபேன் வந்து ஏசியை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட ஏசியோட டெம்பரேச்சரை 27 டிகிரி செல்சியஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு
இது வந்து கிட்டத்தட்ட 24 டிகிரி செல்சியஸில் ஏசி ரன் பண்ண என்ன சில்னஸ் கொடுக்குமோ அதை வந்து பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிகிரி செல்சியஸும் நீங்கள் ஏசியில் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு பவர் வந்து சேவ் ஆகும். கிட்டத்தட்ட 5% சேவ் ஆகும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏசி பவர் வந்து 15% டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணுது. மணியை சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து நிஜமாவே ஒர்க் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட 1500 ரேஞ்சுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் தனியாக ஒரு போடுற ஒரு ஃபீச்சரை வந்து இந்த ஃபேன்லயே வந்து இன்பில்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் எந்த ஃபேன்லயும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதுலதான் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல எதெல்லாம் ஐஆர் வச்சு ஒர்க் ஆகுற ரிமோட் ஆக்சசபிள் திங்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ல இருக்க அந்த ஐஆர் பிளாஸ்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஐஆர் பிளாஸ்ட்ல என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிவி, ஏசி, ஹோம் தியேட்டர் இது எல்லாத்தையுமே வந்து உங்களால ஒரு ரூம்ல அந்த ஐஆர் பிளாஸ்ட் இருக்கிற ஃபேன் இருக்கிற ரூம்ல வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து 360 டிகிரிக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேனை சுத்தி 360 டிகிரிக்குமே வந்து அந்த ஐஆர் பிளாஸ்டோட சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இது வரைக்கும் நான் எந்த ஃபேன்லையும் பார்க்கல. ஸோ அதனாலதான் வந்து இது வந்து இன்டெலிஜென்ட் சூப்பர் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சிங்கிள் ஆப்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நமக்கு ரிமோட்டே வந்து தேவைப்படாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சிலர் இந்த ரிமோட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்எஃப் பிளாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்காக தனியா வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஒயர்ஸ்லாம் வெளியே தெரியற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பிராண்ட்ல போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நான் பிராண்டட் ஐட்டம்ஸும் நிறைய வருது. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளால அஷ்யூர் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேன்ல வருது அப்படிங்கிறப்ப ஒரு பெஸ்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆடட் திங்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ஒரு விஷயத்துல கிடைக்குது அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஃபேன் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ அது வந்து தனியா ஒன்றும் விசிபிளா தெரிய போறது கிடையாது. ஸோ ஆனா அதுல இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் திங் தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன்ஸ். இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. லக்கிலி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடு வந்து டீல் கலர் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபேனுமே வந்து அந்த டீல் கலர்லயே அமைஞ்சது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்ல, நீங்க வந்து கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட. நீங்க வந்து உங்க வீட்டை வந்து ஒரு தீம் பேட்டர்ன்ல ரெடி பண்றீங்க, கிட்ஸ் ரூம்க்கு இல்ல நம்ம வந்து ஒரு மினிமலிஸ்ட் லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்றீங்க, இல்ல ஏதாவது ஆர்ட் டிசைன் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி கரெக்டா என்ன வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்க வந்து ரொம்ப தீம் வைஸ் பாக்குறீங்க அப்படின்னா இது இல்லாமல் வந்து அவங்க பண்ணி தராங்க. ஸோ அதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாலிடா இருக்கு. கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த இடத்துலயும் இது பிரேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வேண்டாம். ஆல்ரெடி நான் 2-3 முறை கீழே போட்டாச்சு. ஸோ எதுவுமே ஆகல, நல்லாவே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 ஸ்பீட்ஸ் வந்து இருக்கு. லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ஏசியோட மிக்ஸ் பண்ற மோடும் வந்திருக்கு. ஏசி மிக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. உங்களுக்கு எக்கோ மோட் இருக்கு. ஸோ பவர் வந்து சேவ் பண்றதுக்காக எக்கோ மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் வந்து எந்த டைம்ல வந்து கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான டைமரும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிமோட்டு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா இது வந்து ஃபைன் டியூன் மோட் அப்படின்னு வந்து ஒன்னு இருக்கு. இதுல வந்து உங்களோட ஃபேன் ஸ்பீடை வந்து எந்த வாட்ஸ்ல ரன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களோட மேனுவலா வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் மூலமா உங்களால அந்த ஸ்பீட், அந்த வாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர் வந்து சேவ் ஆகும். தென் இதுல வந்து மெயினா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இது பெருசா பாதர் பண்றது கிடையாது. பட் இது வந்து இவங்க ஒரு பொருட்டா அதை எடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. என்னன்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எடுத்தாலுமே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இது பிராக்டிகலி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நமக்கு எல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு எந்த விதத்துலயுமே யூஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு சொசைட்டில இருக்கீங்க, ஒரு 2000 குடும்பம் இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த 2000 வீடும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேனுக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மாறும்போது 2000 குடும்பம் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இபி பில் இருக்கு இல்லையா, அவங்க கட்டுற மெயின் இபி பில்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு பெனால்டி போடுறாங்க அப்படின்னா அதுல
இந்த சூப்பர் ஃபேனை யூஸ் பண்றது மூலமா வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து இவங்களோட கிளைமா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணும்போது, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ கம்மி பண்ணும்போது நமக்கும் வந்து மணி சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு யுனைட்டியா வந்து ஒரு பெரிய சொசைட்டில இருக்கும்போது இது யூஸ் ஆகும். பட் தனியா வந்து நம்ம யூஸ் பண்ற 4 ஃபேனுக்கு வந்து பெரிய யூஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேவ் ஆகுது. சோ இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. இப்ப இதுல கான்ஸே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலுமே வந்து சிலது வந்து சிலருக்கு கானா தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி எனக்கு தோணுன சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இதுல மெயினா இந்த டிசைனை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்லீக் லுக் எப்பயுமே யூஸ் பண்ணி பழக்கம். சோ இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஆட்டம்பர்க் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்தது. அந்த மோட்டர் இருக்க அந்த லைட் வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ அந்த லைட் என்ன ஆகுதுன்னா, பவர் கட் ஆயிட்டு வரும்போது இருட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் சொல்றேன். மத்தபடி லைட் இருக்கும்போது அந்த ஃபேன் ஆஃப் ஆகுறது ஆன் ஆகுறதுலாம் டிஸ்டர்ப் ஆகவே இல்ல. பட் டிம் ஃபுல்லா இருட்டாக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு பவர் கட் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ் மாதிரி அந்த லைட் வந்து வருது. சோ அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, டப்புன்னு பார்த்தா பயந்துடுற மாதிரி தான் இருக்கு. லைக் என்னன்னா, அது வந்து யாராவது போட்டோ எடுத்துட்டாங்களோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அந்த ஃபீல் வந்து குடுக்குது. சோ அந்த லைட் வந்து கொஞ்சம் டிம் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன் வந்து அதுல வந்து என்ன ஸ்பீட்ல வந்து ஃபேன் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு அந்த இண்டிகேட்டர் மாதிரி லைட் இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆப்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது என்ன ஸ்பீட்ல போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து மெயினா பார்க்க முடியுது. அதுல என்ன இது எடுக்குது, இப்ப என்ன பவர்ல வச்சிருக்கோம், என்ன வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து ஆப்ல வந்து பாத்துக்க முடியும். சோ நான் அதை வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன். இருந்தாலும் இந்த மாதிரி அதுக்காக ஆப் ஆன் பண்ணாம லைக் ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணும்போது அந்த லைட் இருந்திருந்ததுன்னா, இண்டிகேட்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீல். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ல வந்து கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? சோ ஃபேனையும் ஏசியும் வந்து கனெக்ட் பண்றதுக்கும் ஆப் தான் வந்து யூஸ் பண்றோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 74 ரிமோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஏசியோட பிராண்ட்ஸ்ல. இதுல என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து அந்த 74யும் தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட ஏசியை வந்து லிங்க் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கு. பட் இது ஒன் டைம் தான். பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் லேசியா இருக்கு. சோ இது பண்றது மூலமா வந்து கொஞ்சம் டைம் சேவ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல நம்ம டிடிஎச் ரிமோட்லாம் வந்து பேர் அப் பண்ணுவோம் இல்லையா? அந்த லேர்னிங் ப்ராசஸ் மூலமா அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதுல இருக்க அந்த 74 ப்ரீசெட் ரிமோட்டை சர்ச் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி. அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவா நான் ஃபீல் பண்றேன். அதர்வைஸ் சோ குட். ஃபேன் வந்து நிஜமாவே அந்த காத்து நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் வந்து அது செம்மல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபேனுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. வாரண்டி கிளைம் பண்றதுக்கு கண்டிப்பா வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து இந்த வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,900 சம்திங் வருது வித் வைஃபை. வைஃபை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரேஞ்ச்ல வந்து வருது. வொர்த் பையிங் தான் நம்ம சொல்லணும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க.